மருந்தெல்லாம் எடுத்து வச்சிட்டியா நீ? எடுத்து வச்சிட்டேங்க. வாட்டர் பாட்டில கையோட வச்சுக்கோ. ஜன்னல் பக்கத்துல உட்கார கூடாது. அதெல்லாம் இருக்கட்டும். உங்க வீடும் உடம்பும் ஜாக்கிரதை. கண்ணுல கண்டதெல்லாம் சாப்பிடாதீங்க. நிம்மதியா நல்ல சாப்பாடு சாப்பிடுவேன். சிரிச்சது போதும், நிறுத்து. இது ரொம்ப பெரிய வீடு. வாசகதவை திறந்து வச்சு மகராசி சீரியல்ல மூழ்கிடாத. எந்த ஜன்னல் வழியே எவன் நுழைவான்னு தெரியாது. நான் மகராசி எல்லாம் பார்க்க மாட்டேங்க. நாதஸ்வரம் தான் பாப்பேன். ஏதோ ஒண்ணு பாத்துக்கோ. ஆனா வீட்டுல யாரும் வராம பாத்துக்கோ. ஐயா, மகராசி வேணாம், நாதஸ்வரமும் வேணாம். இன்னும் 1/2 மணி நேரத்துல ராகலாம் வருது. கிளம்பு. சரி வரேங்க. பாத்துடி, பாத்து போயிட்டு வா. போடி. சீக்கிரமா திரும்பி வந்துடுறீ. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இப்ப என்னோட டோன்டா. என்னடி இங்க உன் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அங்க காரே ஸ்டார்ட் ஆகலடி. அதுக்குள்ள இங்க படமா? கார் ஸ்டார்ட் ஆகுதோ ஸ்டார்ட் ஆகல. நீங்க சொன்ன வார்த்தை காப்பாத்தணும். யார்கிட்ட சொன்னதை கேக்குற? உனக்கா அவளுக்கா? எனக்கு. என்னது? ஓ, கோவா டூரா? ஆமா, கோவா தான். அப்படி பைத்தியக்காரி. பொண்டாட்டி வீட்டுல இல்லைன்னா வீடு தான் கோவா, பெட்ரூம் தான் பேங்காக். ஆல்ரெடி கொலவெரி 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 டாம். இரும மாடு. அம்மா வேற வந்துட்டாங்க. நீ யாருன்னு கிட்ட என்ன சொல்றது? பெரியமா தானே, பேசாம உன் புருஷன் சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷப்படாத, நீ மூடிட்டு கூட வா. பிரயாணம் எல்லாம் நல்லா இருந்துச்சுங்களாமா? யார் இந்த பையன்? இவனா என் குழந்தைம்மா. ஐயா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இவனை வேலைக்கு சேர்த்தாரு. வணக்கம் சொல்லுடா. வணக்கம் பெரியம்மா. சரி, என் லக்கேஜ் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. எடுத்துட்டு வா. நல்லா இருக்கீங்களா அத்தை? நல்லா இருக்கேன் நந்து. பிங்கி வரலையா? எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்குல்ல, ஹாஸ்டல்ல இருக்கா. நீ வந்துட்டல்ல, வர சொல்றேன் இரு. ஆமா, உங்க மாமா எங்க? அது என்ன அத்தை, பாம்பேல இருந்து டைரக்டா கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு. வரலையா? வரலையே. அவர் போன் கூட ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவர் எப்பவும் இப்படிதான். வீடுதான்னா பிடிக்க முடியாது. இந்த பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா நந்து? ஆமா அத்தை. வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. ரொம்ப அழகா இருக்கா. சக்கு, கீசர் ஆன் பண்ணு. சரிங்கம்மா. சரி, நீங்க ஆடிட்டே இருங்க, வரேன். இங்க பாரு, அத்தை வந்துட்டாங்கல்ல, நம்ம கிளம்பிடலாமா? நோயிங் ஈச் அதர் தெரியும்ல. சாம்பிள் எப்பவும் சாம்பிள் தான் ரத்னா. ஒரிஜினல்ல தான் இருக்கு அசல் மஜாவே. அத்தை எங்க இருக்கீங்களா? மாமா இருக்கிற வரைக்கும் இருக்கலாம்ல. இல்ல அத்தை, ஆபீஸ்ல வேலை இருக்கு. இன்னொரு நாள் வரேன். இந்த பொண்ணு கூட நான் சரியா கூட பேசல. உன் மாமா வந்து என்னதான் திட்டுவாரு. சரி அத்தை, நான் ஒண்ணு பண்றேன். இங்க எப்படி சிக்னல் கிடையாது, நான் ஆபீஸ்ல போய் பண்ணிக்கிறேன். லேண்ட்லைன்ல இருந்து பண்ணலாம்ல தம்பி. ஓ, ஐடியா நல்லா இருக்கு. காமேஷம் சக்கு. இது என்ன இங்க இருக்கு? என்ன இது? மாமாவோட ஃளைட் டிக்கெட்ஸ் இங்க இருக்கு. அப்ப ஃளைட் டிக்கெட்ஸ் இங்க இருக்குனா உங்க மாமா மும்பைக்கு எப்படி போனாரு? டிக்கெட் இங்க இருக்கும்போது அப்படி எங்க தான் போயிருப்பாரு? காமேஸ்வர் ராவ் 53 சக்கு. அப்படி ஐயா எங்க தான் போயிருப்பாரு? உனக்கும் மாமாவுக்கும் கோவா டிக்கெட். என்ன மேட்ரு சொல்லு. அம்மா ஊருக்கு போனதுக்கு அப்புறமா என்னது இது? கரண்ட் பில்லா? இது ஃளைட் டிக்கெட் ரீ, கோவாக்கு. கோவாக்கா ஃளைட் டிக்கெட்டா? நீங்க ஏதோ பேச்சுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சேன். ஆனா உண்மையா வாங்கிட்டு வந்துட்டீங்களே. அது மட்டும் இல்லடி, கோவால நான் ஹார்ஸ் ரைடிங் பண்ண ஆரம்பிச்சேன்னு வெச்சுக்க, இந்த குதிரையை உன்னால அடக்கவே முடியாது. அது சரி, ஃளைட் எத்தனை மணிக்கு டார்லிங்? சாயங்காலம் 4 மணிக்கு. இத பாரு, நீ முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு போய் வெயிட் பண்ணு, நான் அப்புறமா வரேன். இல்லனா டவுட் வந்துரும். ஓகே, நான் கிளம்புறேன். எங்கடி போற? ஃளைட் சாயங்காலம் தான். பேக் பண்ணனும்ல. ஒரு 1/2 மணி நேரம் ஹார்ஸ் ரைடிங் செய்யலாம்டி. ஏய், என்னடி பண்ண? என் புருஷனை என்னடி பண்ண? சொல்லு. என் புருஷனை எங்கடி ஒளிச்சு வச்சிருக்க? நீங்க பொறுமையா இருங்க அத்தை. சொல்லு, எங்க வச்சிருக்க மாமாவை சொல்லு. ஆனந்தம் அத கேக்குறா, நீங்களும் அத கேக்குறீங்க. அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனந்தா? அது யாரு? வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்திருந்தாரு. வீடு வாங்குறதுக்கு கொடுத்தானா? வீட்டை யார் விக்கிறது? நான் தான். ஆஹா, ஊரா மூட்டனே என் பொண்டாட்டி கையே நாங்களாம். கொன்னுடுவேன். எங்க இருக்கான் அவன்? எங்க இருக்கான் அவன்? சொல்லு. அது சொல்றது சக்கு கிட்ட இருந்து வீட்டு பேப்பர் வாங்கலாம் தான் வந்தேன். யாரோ பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் ஒரு ரூம்ல உங்க மாமாவோட கை கால்லாம் கட்டி போட்டு உட்கார வச்சிருந்தாங்க. பக்கத்துல ஒரு லேடி கூட இருந்துச்சு. இன்னொருத்தியா? அவ எங்க? உனக்கு எப்படி தெரியும்? அது டெட் பாடி. பூஜைக்காக கொண்டு வந்த மாதிரி அவங்க இருந்தது. தான் மாமாவை கூட்டு போனாங்களா? இவ தான் தூக்குனா. ஐயோ கடவுளே, எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. சொன்னா உனக்கு புரியாதா? உங்க மாமாவை கொல்றதுக்கு ஒரு கில்லர் கிட்ட 1 கோடி ரூபாய் பேரம் பேசியிருக்கா. ஐயோ, அந்த கில்லரை செட் பண்ணதே நம்ம ஐயா தான். மாமாவா? அவர் எதுக்கு இதை பண்ணணும்? நீ கூட்டு வந்த பொண்ணு கொல்றதுக்கு. ரத்னாவையா? இது இன்னொரு ட்ராமாவா? நீங்க இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஐயாக்கு இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்லாமல முகூர்த்தெல்லாம் செட் பண்ணி வச்சாரு. அதெல்லாம் ஒரு டிராமா. உண்மை என்னன்னா இந்த சொத்தெல்லாம் உங்களுதுதான். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியறப்போ இந்த சொத்தெல்லாம் கைவிட்டு போயிடும் இல்லையா? அப்படி கைவிட்டு போக கூடாதுன்னா பிங்கி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு தடையா இருக்கு இந்த பொண்ணை கொன்னு போடணும். அதுக்கு தான் ஒரு கில்லருக்கு 10 லட்சம் கொடுத்து டீல் போட்டுட்டாரு. அட்னி 15 years in department. 15 minutesல கேஸ் சால்வ் பண்ணிடுங்க. அட்னி எஸ்ஐ அட்னி 15 years in department. 15 minutesல கேஸ் சால்வ் பண்ணிடுவேன். ஆல்ரெடி 1 மணி நேரம் ஆச்சு. கண்டிப்பா ஆகும் சார். இது என்ன மாமூலான கேஸா? எவ்வளவு பெரிய மிஸ்ஸிங் கேஸ். உங்க இன்டராக்ஷன்ல என்ன தெரிஞ்சது சார்? இவ உங்க மாமாவை பார்த்ததா சொன்னது நிஜம். இவ ஒளிச்சு வச்சிருக்கிறது நிஜம். அது நான் சொன்னது தானே? உன்னோடது எஃப்ஐஆர், என்னது எஸ்ஐஆர். எஸ்ஐஆரா? எஃப்ஐஆர் தான் தெரியும். எஸ்ஐஆர்னா என்ன? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் உங்களுது, செகண்ட் இன்ட்ராகேஷன் ரிப்போர்ட் என்னது. மறுபடியும் சொல்றேன், ஓ மாமாவை இவ பார்த்ததா சொன்னது நிஜம், இவ கடத்தினது நிஜம். திரும்ப திரும்ப அதே சொல்றீங்க. அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது சொல்றேன்ல. உனக்கு தெரியுமோ இல்லையோ, அந்த ஆள் கிடைக்கிறப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். ஹலோ, சொல்றா. சரி, தேங்க்ஸ் டா. நாலு நாளைக்கு முன்னாடி என் காரை காணும் சார். கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனா ஸ்டேஷன்ல லஞ்சம் கேக்குறாங்க சார். அப்படியா? லஞ்சம் கொடுக்க முடியாம தான் 4 நாளா சிங்கம் சூர்யா மாதிரி உன் காரை நீயே தேடிக்கிட்டு இருந்தியா? எங்க போச்சு உன் காரு? எவனோ ஒருத்தன் லிஃப்ட் கேட்டான்னு கொடுத்த சார். ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சிருப்பான் போல இருக்கு. என் காரை எடுத்துட்டு போயிட்டா சார். அவனை பார்த்து அடையாளம் காட்டுவியா? கண்டிப்பா காட்டுவோம் சார். டீ எடுத்துக்க சார். இவன்தான் சார், இவன்தான் சார் என் காரை திருடுனா. இவன்தான் சார், எதுவும் தெரியாத மாதிரி இங்க வந்து நின்னுட்டு இருக்கான். இவனா? சொல்றா. என்ன இவரை போய் இப்படி சொல்லிட்டீங்க? இவர் என் அத்தையோட தங்கச்சி பையன். சிச்சி, இவன் போய் ஏன் தங்கச்சி பையனா? என் வீட்டு வேலைக்காரன், சக்கோட கொழுந்த. சொல்றா. கேக்குறாங்கல்ல, சொல்றா. ஏய், சொல்லு. சார், பல்சர் அப்பாச்சி மாதிரி பைக்கு, ஸ்கோடா ஆடி மாதிரி காருகளை பார்த்து பார்த்தா பிரிச்சு விக்கிறது தவிர வேற எந்த தப்பு பண்ணல சார் நானு. அப்ப நீ தெரிஞ்ச ஏதாவது புண்ணியம் பண்ணிருக்கியா? இந்த வீட்டுல அது இருக்கு சார். புதையல் சார், புதையல். அப்பா, கஷ்டப்பட்டு சம்பாதிக்க தெரியாத நாதாரிங்க தான் புதையலை பத்தி பேசிட்டு பானுங்க. ஒன்ன மாதிரி பேண்ட்ல 10 பைசா இல்லைனாலும் அது ஏதோ சினிமால படிக்காதவன் சார். அந்த படத்துல ரஜினிகாந்த் வர்ற மாதிரி ஒரு பில்டப், கோடிக்கணக்கில் பேசிய தெருக்கோடியில நிக்க வேண்டியது. உண்மையாவே இந்த வீட்டுல புதையல் இருக்கு சார். மூஞ்ச பேத்துருவேன். நீங்க இருக்க சார். சொல்லுமா. அவரை போட்டோல தான் பாத்துருக்கேன், ஃபேஸ் டு ஃபேஸ் இன்னும் பார்த்ததே இல்ல சார். இங்க இருக்குது அட்னி 15 years in department. 15 நிமிஷத்துல கேஸ் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆல்ரெடி ஹாஃப் டே ஆச்சு. ஃபுல் டே ஆகிறதுக்கு முன்னாடி உன் மாமா வீட்டுல இருப்பாரு. உனக்கு எதுவும் பிரச்சனையா? போய் ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா. உங்க 4 பேருக்கும் நல்லா தெரியும் எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அட்னிடா, எப்படி சொல்ல வைக்கிறேன்னு பாருங்கடா. உங்க 4 பேர்ல ஒருத்தருக்கு உண்மை நல்லா தெரியும். கில்லர் எங்க இருக்கான், ஓனர் எங்க இருக்கான், டெட் பாடி எங்க இருக்குங்கிறது. ஓ, இந்த மாதிரி எல்லாரையும் சேர்த்து இன்டர்கேட் பண்ணா உண்மை வெளியே வராது. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா இன்டர்கேட் பண்ணணும். லேடிஸ் ஃபர்ஸ்ட்.
கண்ணடிச்சது நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. போலாம். பை. எதுக்கு கண்ணடிச்ச? எதுவும் கன்செஷன் வேணுமா என்ன? கன்செஷன்லாம் வேணும், ஃபுல் ஸ்டேஷன் வேணும். இந்த கதை மொத்தத்துக்கும் நீதான் ஜிகர் தண்டான்னு தெரியுது. சொல்லு, காமேஷ் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? ஐயோ ஐயோ, உங்க எஸ்ஐ மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. டேய், நம்ம எஸ்ஐ மயக்கம் போட்டு வந்துட்டாரடா. வாங்க வாங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. அப்பாடா,